குட் ஈவினிங் டீம்ஸ். இன்றைக்கி காலையில் வந்து மைண்ட் செட் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கனாக்கா 6:30 மீட்டிங். காலையில் வந்து வெற்றிவேல் சார் வந்து நமக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அருமையான ஒரு ப்ரெசன்டேஷனு. பேசிக்காக தான் கொடுத்துருந்தாங்க, புரியுங்களா? அவங்க ஒன்றும் வேறு சப்ஜெக்ட்லாம் எடுக்கலை. பேசிக்காக நம்ம வந்துட்டு ஐடி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணல. பட் ஒரு 17 பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தோம். பட் வந்தவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி போட்டுட்டு யாரையும் அப்படியே விட்டுடக்கூடாது, புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, மைண்ட் செட் குரூப் நம்ம வச்சுருக்கோம். நம்ம குரூப்பில் இப்போ என்னுடைய டீமில் வந்துட்டு இப்போ நான் போடுறவங்கள நான் வந்துட்டு அட்மின்னாக இருக்கேன். பட் நான் பண்ணிவிடுவேன், அவங்கள வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். நம்ம போடுற மெசேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மீட்டிங் எப்போ எல்லாத்தையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு இப்போ எனக்கு கீழே உள்ளவங்க, டவுன்லைனில் உள்ளவங்க யாரையாவது உள்ள ஐடி போடுறாங்க அப்படின்னாக்கா குரூப்பில் ஆட் பண்ணணும். அவங்க அட்லீஸ்ட் வந்து அட்மினாக இல்லை அப்படின்னாக்கா இப்போ நம்மக்கிட்ட சொல்லி வந்துட்டு அவங்கள ஆட் பண்ணணும், இல்லை அவங்க அட்மின் வாங்கிக்கணும். இப்படி வந்துட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கீழே எத்தனை ஐடி இருக்குது, நம்ம ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்து அவங்கள மிஸ் பண்ணவங்கள நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு ஆப்லாம் வந்துட்டு நமக்கு நம்ம கம்பெனிக்கு தனியாக ஆப் இருக்குது, வெப்சைட் இருக்குது. பட் எல்லாத்தையும் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு நம்மளுடைய ரிப்போர்ட் பார்க்கணும், நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப் பார்க்கணும், இது எல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய டவுனில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கணும். பட் கற்றுக்கிட்டால் தான் நம்ம அந்தளவுக்கு எலாபரேட்டாக நம்ம வந்துட்டு டெப்த்தாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், புரியுங்களா? ஐடி எடுக்கிறது இதில் விஷயம் கிடையாது. பட் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் ஐடி எடுக்கிறோம். ஸோ நம்ம ஒரு வெளியில் ஒரு ஜாப்க்காக போய்ட்டு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னும்போது ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்காக தான் அந்த வேலைக்கு போயிருப்போம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து 8 ஹவராக இருந்தாலும் 10 ஹவராக இருந்தாலும் நம்ம வந்துட்டு மறுப்பு சொல்லாமல் செய்கிறோம், புரியுங்களா? இது ஒரு நம்ம ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனியிலோ நமக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாக்கா ஒரு கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் நோட் பேனா வச்சு நம்ம அவ்வளோ பக்காவாக வந்து நம்ம நோட் பண்ணுறோம். பட் இதே வந்துட்டு நான் ஒரு 1000 ருபீஸில் வந்து நமக்கு ஒரு பிளான் கிடச்சிருக்கு, லைஃப்பை மாற்றுன்னு சொல்கிறாங்க, பிளானும் அவ்வளோ பக்காவாக இருக்குது. அதை வந்து உள் வாங்கிறது கிடையாது. அதுமாரி ஒரு மீட்டிங்னாக்கா கூட்டம்னா வர்றது கிடையாது. வந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதில் என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்த எடுத்துக்கிறது கிடையாது. இப்படி எல்லாமே வந்து அலட்சிய போக்கில் இருக்கும்போது நமக்கு கிடைச்சது எப்படி நமக்கு வந்து பலன் கொடுக்கும்? கண்டிப்பாக பலன் கொடுக்காது, புரியுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்தவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். அது எங்கே கற்றுக்க முடியும்னும் போது மீட்டிங்கில் தான் கற்றுக்க முடியுன்றதையும் இன்றைக்கி நம்மளுடைய மீட்டிங்கில் வந்து என்னுடைய அப்ளைன் வந்து வெற்றிவேல் சார் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 2 விஷயந்தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குரூப்பில் ஆட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நமக்கு டவுனுக்கு கொண்டு வரணும். அதுமாரி நம்ம எங்கே போய் கற்றுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் தான் கற்றுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம எப்படிலாம் வந்துட்டு அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுமாரி பார்த்திங்கனாக்கா நம்ம டீம் ஸ்ட்ரென்த்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சரிங்களா? அதனால் வந்து மீட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டீம் வளருன்றது தான் இதனுடைய முக்கிய சாராம்சம். பட் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஐடி எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எத்தனை லீடர்ஸை உருவாக்கணுன்றது தான் இந்த இடத்துல முக்கியம், புரியுங்களா? ஐடிஸ் வந்துட்டு நீங்கள் மாட்டியே வந்து 50 ஐடி, 100 ஐடி, 150 ஐடி, 200 ஐடி போகலாம். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு உங்களால் அதுக்கு மேலே போக முடியாது, புரியுங்களா? இதுவே நீங்கள் 2 லீடரை உருவாக்குறதும், புரியுங்களா, நீங்கள் 200 ஐடி நீங்களாக போடுறதும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுங்க டீம்ஸ், புரியுங்களா? நீங்கள் 200 ஐடி நீங்களாக போய் போடுறதும் 2 பேரை நீங்கள் லீடர் ஆக்குறதும் ஒன்று தான், சரிங்களா? அப்போ எது புத்திசாலித்தனம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நாம் வேலை பார்க்குறது இங்கே முக்கியம் கிடையாது. நாம் வேலை பார்க்குறதுக்கு காலத்துக்கும் வேலை பார்க்குறதுக்கு நாம் இந்த பிஸ்னஸ் எடுக்கலை.
இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம அதுக்காக கிடையாது. புரியுங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது நாம் 2 வருஷத்தும் மிஞ்சி போனால் 3 வருஷம் அதுக்குள்ளே செட்டில் ஆகிடணும். அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கு. புரியுங்களா? அதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் தான். இதுதான் வந்துட்டு நெட்வொர்க்கில் இருக்கிற நமக்கு பயங்கர அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் புரியாமல் தான் எல்லா நெட்வொர்க் வந்து தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபேக்கு அப்படி இப்படின்னு வாயில் என்ன வார்த்தை வருமோ எல்லா வார்த்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க யாரும் பண்ணி சொல்லலைங்க. யாரோ எங்கேயோ ஒருத்தவங்க சரியில்லாத நபர், அவர் வேலை சரியாக பார்க்காம அவர் ஏமாந்துருப்பார். கம்பெனி ஏமாற்றிருக்காதுங்க. அவர் சரியாக வேலை பார்த்துருக்க மாட்டார், இல்லை அவர்கிட்ட ஏதோ தப்பு இருந்திருக்கும், அதனால் அவர் நஷ்டப்பட்டிருப்பார், ஏமாந்துருப்பார். அவர் வந்து அவங்க பக்கத்தில் அப்படியே சொல்லி இன்றைக்கி வந்துட்டு நெட்வொர்க்கை பற்றி எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து நெட்வொர்க் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை வருமோ எல்லா வார்த்தையும் சொல்கிறாங்க. புரியுங்களா? இது உண்மை இல்லை. உண்மையாக வந்துட்டு நெட்வொர்க் பண்ணுறவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? நெட்வொர்க் வந்து பக்காவாக எடுத்து பண்ணுறவங்க யாருமே வந்து நெட்வொர்க் ஃபேக்கு, நெட்வொர்க்கில் வந்து வளர முடியாது, நெட்வொர்க் வந்து நம்மளை அழிச்சிடும், இப்படிலாம் யாருமே இப்போ நெகட்டிவாக பேச மாட்டாங்க. நெட்வொர்க்குக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு நபர் வந்துட்டு உருவாக்குறீங்கனாக்கா உங்களுடைய வேலை நேரத்தை வந்து 2 மடங்கு ஆக்குறீங்க. புரியுங்களா? 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னாக்கா 16 நேரமாக உங்களுக்கு மாறுது. புரியுதுங்களா? அப்போ 10 பேரை ஆக்குறீங்கனாக்கா உங்களுக்கு 80 மணி நேரமாக ஆகுது. அப்போ 80 மணி நேரம் வந்து உங்களுடைய வேலை நேரம் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ பணமும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1000 அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 8000 வர ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து அதிகமாகும். பொருளாதார ரீதியாகவுமே சரி, நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸும் சரி, எல்லாமே வந்து அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணக்காரன்ற ஒரு பட்டியலை நோக்கி பயணிப்பீங்க. புரியுங்களா? வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மாற்றன்றது உங்களுக்கு உண்டாயிடும். இதை விட்டுட்டு இல்லை எங்கள் அப்பா என்ன பண்ணாரோ அதை தான் நான் பண்ணுவேன், இல்லை எனக்கு தெரிஞ்சது இதை தான் நான் பண்ணுவேன் இப்படின்னு சொல்லிட்டு அடம்ப்டாக வேறு எதுவுமே பார்க்காம நான் இப்படி தான்னாக்கா யாருமே மாற்ற முடியாதுங்க. நீங்களும் வளர மாட்டீங்க, உங்கள் சங்கதியும் வளராது, எதுவுமே நடக்காது. புரியுங்களா? அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும்னா ரிஸ்க் எடுக்கணும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு நம்பணும். எல்லாமே வந்துட்டு பொய் கிடையாது. புரியுங்களா? உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ உண்மை இருக்குது. பட் கண்டதெல்லாம் பொய்ன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் தான் அது தப்பாக நினைக்கிறீங்க தான் அர்த்தம். புரியுங்களா? அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எதுவும் பொய் கிடையாதுங்க. நடக்கிறதுல சில இடங்கள் வந்து தவறுகள் இருக்கலாம். பட் அதை வந்து சரியாக தவறான்னு சொல்லி பார்க்குறது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. சரிங்களா? அதை வந்து நம்ம சரியாக கவனித்தோம், சரியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியும் இது வந்து பொய், இது கரெக்டுன்னு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க அவங்க அனுபவத்தில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. புதுசாக வர நபர்கள்கிட்டையும் அதுமாரி பார்த்தா ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டையும் வித்தியாசம் இருக்குது. புது நபர்கள் வந்துட்டு நேற்று ஒன்றை பார்த்துட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நான் தப்பு தான். புரியுங்களா? அது பொறுப்பு கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்து அனுபவம் உள்ளவர், சம்பாதிச்சவர், அவர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லாம் பக்காவாக வச்சுருக்காரு, டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ்டாக பார்க்குறீங்க. புரியுங்களா? எல்லாமே கண் கூட பார்க்க முடியும். எல்லாமே இன்றைக்கி வந்து வெப்சைட்டு எல்லாமே வந்துட்டு ஆப் இருக்குது. புரியுங்களா? அதை போய் ரியாலிட்டியாக பார்க்குறீங்க. ரியாலிட்டி அதை வந்து நாம் உருவாக்க முடியாதுங்க. அதில் போய் நம்ம டைப் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஆட்டோ சிஸ்டம். அப்போ வந்து இங்கே பொய்யின்றதுக்கு வேலை கிடையாது. புரியுங்களா? நாம் போய் டைப் பண்ணியெல்லாம் இதில் போய்ட்டு திடீர்னு ஒன்றெல்லாம் வந்து நாம் ஒரு ஆப்பில் போய் உருவாக்க முடியாது. எல்லாமே ஆட்டோ சிஸ்டம்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை பார்த்தாலே தெரியும் இது பொய், இது கரெக்டு அப்படின்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு திறமை இருக்குனாக்கா கண்டிப்பாக நாம் வந்துட்டு கரெக்டான ஒரு சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக கொடுக்குற ஒரு தகவல் தான். புரியுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கலாம். அந்த பயம் தேவையில்லைன்றதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு எல்லோரும் சிறப்பாக ஒர்க் பண்ணணும், எல்லோரும் சம்பாதிக்கணும், டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். எல்லாருமே லீடராக வரணும் முக்கியமாக. புரியுங்களா? இப்போ நான் என்னை வந்து என்னுடைய அப்ளைன் இக்பால் சார், வெற்றிவேல் சார் 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பின்பமாக நான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய பின்பமாக வந்துட்டு எனக்கு கீழே வந்து நானும் பல ஆட்களை உருவாக்கி ஃபீல்டில் வந்து அனுப்பணுன்றது என்னுடைய நோக்கம். அது கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். அதுக்கு என்னுடைய டீம் மெம்பர்ஸும் வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். புரியுங்களா? எல்லாருமே வந்துட்டு ஆர்வத்தோடு செயல்படுங்க. ஒரு பயத்தோடையோ தயக்கத்தோடையோ யாரும் இருக்க வேண்டாம். தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு வந்து வேலையை பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கல அப்படின்னாக்கா
அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். தேங்க்யூ, நன்றி.